Praise the Lord. இந்த நல்ல கால்வளைக்காக ஆண்டவருக்கு நாம் நன்றிகளை செலுத்தி துதிகளை ஏறெடுத்து நாம இந்த காலை தேவனுடைய பிரசன்னம் நம்மை நிரப்புவதாக, அவருடைய மகிமை பிரசன்னம் நம்மை மூடட்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை கடந்த நாள் முழுவதும் பாதுகாத்து இந்த கால்வழியை நம்மை எழுப்பி அவரை துதிக்க வைத்திருக்கிற அவருடைய மகாபெரும் தயவுக்காக ஹல்லேலூயா நமக்கு கொடான கொடி நன்றி 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 நன்றி. Praise the holy name. இயேசுவின் ரத்தத்தை மகிமைப்படுத்துவோம். அவருடைய நாமத்தை இந்த காலவெளியிலே உயர்த்துவோம். எல்லா நாமத்திற்கும் மேலான மகிமையுள்ள நாமம், நல்லவருள்ள நாமத்தை உயர்த்துகிறோம். உன்னதமான நாமம், மகிமையுள்ள நாமம். தேங்க்யூ ஃபாதர். உன்னதமான நாமத்திற்காக நன்றி, மகிமையுள்ள உடைய நாமத்திற்காக நன்றி. ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய கிருபை, உடைய இரக்கம், உடைய தயவு, நடத்தி வந்த வழிகள் எல்லாவற்றுக்காக நன்றி. என்னுடைய போக்கிலும் வரத்திலும் எங்கள் பிரயாணங்களிலும் பிரயாசங்களிலும் வேலைகளிலும் தொழில்களிலும் எங்களோடு கூட இடங்களை வழிநடத்தின தயவுக்காக உண்மை நாங்கள் கொடான கொடி நன்றிகளை செலுத்துகிறோம். துதிகளை ஏறெடுக்கிறோம், துதிகளை ஏறெடுக்கிறோம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய மகிமைக்காக ஸ்தோத்திரம், உடைய கிருபைக்காக நன்றி, உடைய இரக்கத்திற்காக நன்றி, உடைய தயவுக்காக நன்றி. ஹல்லேலூயா. ஒரு பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தி வேதத்தை வாசித்து தியானித்து நாம் ஜெபிக்கப் போகிறோம். உம்மை ஆராதிக்கும் நேரமெல்லாம் எங்கள் அருகில் இருக்கிறீரே என்று தேவனை மகிமைப்படுத்தி, ஓ நீ எங்கள் தேவன் ஆராதிக்கும் முதல்ல எங்கள் மத்தியில் இறங்கி வருகிறீர் என்று காலை உங்களுடைய பிரசன்னத்தினால் எங்களை நிரப்பும். நேரமெல்லாம் எங்களை அரவணைத்து நிற்கின்றீரே ஆண்டவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கும் போதெல்லாம் எங்கள் அருகில் நீர் வருகிறீர், எங்களை அரவணைத்து நிற்கின்றீர். ஹல்லேலூயா. ஆண்டவரே, அந்த ஆராதனையின் அந்த செயல்பாடுகளுக்காக நன்றி. உம்மை ஆராதிக்கும் நேரம் எல்லாம் சென்று ஆராதிப்போமா? என்னை அரவணைத்து நிற்கின்றீரே, ஆராதிப்போமா? தந்தை போல காக்கின்றீரே, உம்மை ஆராதிக்கும் நேரமெல்லாம் என்னை அரவணைத்து நிற்கின்றீரே, உம்மை ஆராதிக்கும் நேரமெல்லாம் தந்தை போல காக்கின்றீரே. நாங்கள் ஆராதை போன இடங்களிலே ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை 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 உமக்கு ஆராதனை. உம்மை ஆராதிக்கும் நேரமெல்லாம் என்னை அரவணைத்து நிற்கின்றீரே, ஆராதிக்கும் நேரமெல்லாம் ஆராதனை போல காக்கின்றீரே, உம்மை ஆராதிக்கும் நேரமெல்லாம் என்னை அரவணைத்து நிற்கின்றீரே, ஆராதிக்கும் நேரமெல்லாம் ஆண்டவருடைய நல்ல கிருபைக்காக இந்த காலவெளியிலே அவருக்கு நன்றிகளையும் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுத்து நாம் ஆராதிக்கிற நேரத்திலெல்லாம் நம்மத்தில் அவர் இறங்கி வருகிறார். இந்த காலவெளியில் அவருடைய சமூகம், அவருடைய பிரசன்னம் நம்மோடு விட இருக்கின்றது. ஒரு வசனத்தை வாசித்து நாம் ஜெபிப்போம். எஸ்ராவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அவர்களுடைய தேவருடைய கண்கள் அவர்கள் மேல் வைக்கப்பட்டது.
அங்கே ஆலயத்தின் வேலை, அங்கே ஆலயத்தின் காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இஸ்ராவின் காலத்தில், எரேமியாவின் காலத்தில் ஆலயங்கள் கட்டப்படுகிறது. அதை தடுப்பதற்கு பயங்கரமான சூழ்நிலைகள் வரும்போது அங்கே அவர்களே சொல்கிறார்கள், இந்த வேலையை தடுக்காதபடி அவர்களுடைய தேவனின் கண்கள் அவர்கள் மேல் வைக்கப்பட்டிருக்கிறது. அப்போ தேவனுடைய கண்கள், the eyes of God are fixed upon these people. தேவனுடைய கண்கள் நம்முடைய ஜனங்கள் மேல் வைக்கப்பட்டிருக்கிறது. இன்று நாளை கர்த்தருடைய கண்கள் நம்முடைய குடும்பத்தின் மேல், நம்முடைய பிள்ளைகளின் மேல், நம்முடைய சூழ்நிலைகளின் மேல் தேவனுடைய கண்கள் இருக்கிறது. ஆம், 1 பேதுரு 3:12 வாசிக்கிறோம், கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. அவருடைய பிள்ளைகள் மேல் தேவன் கரிசனையாகவே இருக்கின்றார். அவருடைய பிள்ளைகள் தேவன் கவனிக்கிறார். எதற்கு? அவளை பாதுகாக்க. நீதிமொழிகள் 22:12 சொல்லுகிறது, the eyes of the Lord keep watch over them. தேவன் அவர்களை கவனிக்கிறார். பாதுகாப்பதற்காக தேவன் அவர்களை கவனிக்கிறார். கர்த்தருடைய கண்கள் நம்மை பார்க்கிறது, நம்மை கவனிக்கிறது, பாதுகாக்கிறது. தீமைக்கு, மனிதனுடைய பொல்லாப்புக்கு, அந்தகாரங்களுக்கு நம்மை விலக்கி பாதுகாக்கிறது. ஹல்லேலூயா, ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே தேவனுடைய கண்கள், மகிமையானவருடைய கண்கள், ஆண்டவருடைய கண்கள் மனிதன் பார்க்கிறது போல அல்ல. கர்த்தருடைய கண்கள் வித்தியாசமாய் நம்மை காண்கிறது. 1 சாமுவேல் 16:7 மனிதன் பார்க்கிற வண்ணமாய் தேவன் பார்ப்பதில்லை. அவர் நம்மை காண்கிற விதமே வேற. தேவன் அவர் இருதயத்தை காண்கிறார். மனிதன் முகத்தை பார்ப்பான், தேவன் நம்முடைய இருதயத்தை காண்கிறார். நம்முடைய உள்ளத்தின் ஆழத்தை அவர் பார்க்கிறார். பார்த்து தேவன் தம்முடைய வல்லமையை விளங்க செய்கிறார். ஆண்டவர் நம்மை கண் வைத்து என்ன செய்கிறார்? சங்கீதம் 32:8 சொல்கிறது, கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவேன். சங்கீதம் 32:8 உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். பிறகு ஆண்டுடைய கண்கள் நம்மை எதற்கு பதிக்கப்படுகிறது? 34:15 தேவனுடைய கண்கள் நம்மை நோக்கி பார்க்கிறது, கவனிக்கிறது, டைரக்ட் பண்ணுகிறது. அப்போ தேவனுடைய கண்கள் நம்மை பதிக்கப்பட்ட ஒரு கண்கள். அப்போ இந்த காலவெளியில் தேவனுடைய கண்கள் நம்மை இருக்கிறது. கரங்களை வைத்து ஆண்டவருக்கு நன்றிகளை செலுத்தி, தேவனே நம்முடைய கண்கள் எங்கள் மேல் வைக்கப்பட்டிருக்கிறது, எங்கள் மேல் வைக்கப்பட்டிருக்கிற நம்முடைய வல்லமுள்ள கண்களுக்காக ஸ்தோத்திரம். மகிமையான நம்முடைய கண்கள், எங்களை நோக்கி பார்க்கிற அந்த கண்கள், ஆண்டவரை ஆலோசனை தருகிற கண்கள், பாதுகாக்கிற கண்கள், எங்களை நோக்கி பார்த்து. கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய கண்கள் கர்த்தருடைய ஆலயத்தில் பதிக்கப்பட்டிருக்கிறது. அவரை நோக்கி நாம் கூப்பிடும் போது, தேவனை நோக்கி கூப்பிடுகிற வேளையிலே கர்த்தருடைய கண்கள் அங்கே பதிக்கப்பட்டிருக்கிறது. தேவனுடைய கண்கள், வல்லமையுள்ளவருடைய கண்கள். ஆமென். இந்த காலங்களிலே தேவனுடைய கண்கள் நம்மை நோக்கி பார்க்கிறது, பாதுகாக்கிறதற்காக, ஆலோசனை தருவதற்காக அவருடைய கண்கள் நம்மை பதிக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். ஆண்டவருக்கு நன்றிகளை செலுத்தி, நம்முடைய வல்லமையுள்ள கண்களுக்காக நன்றி. எங்களை பாதுகாக்கிற, ஆலோசனை தருகிற, வழி நடத்துகிற உடைய ஆச்சரியமான உடைய மகிமையுள்ள கண்கள், வல்லமையுள்ள கண்கள், எங்களை நோக்கி பார்க்கிற கண்கள், நமக்கு நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. சங்கீதம் 33:18 ஐஸ் ஆஃப் த லார்ட் அப்பான் தோஸ் ஹூ ஃபியர் ஹிம். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் கர்த்தருடைய கண்கள் பதிக்கப்படுகிறதாம். ஆம், கர்த்தருடைய கண்கள் அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் பதிக்கப்பட்டிருக்கிறது. இன்று காலை தேவனுடைய கண்கள் நம்ம மேல் பதிக்கப்பட்டிருக்கிறது. தேவனுடைய கண்கள் நம்மை நோக்கி பார்க்கிறது. தேவனுடைய கண்கள் நம்மை கவனிக்கிறது. தேவனுடைய கண்கள் நம்மை நோக்கி பார்க்கிறது. அந்த தேவனுடைய கண்களுக்காக நன்றிகளை செலுத்துவோம். உங்களுடைய கண்கள் எங்கள் பிள்ளைகளை கவனிக்கிறது, வழி நடத்துகிறது, ஆலோசனை தருகிறது, பாதுகாக்கிறது. நம்முடைய கண்கள், Lord, your eyes upon us, எங்கள் குடும்பத்தின் மேல், எங்கள் பிள்ளைகளின் மேல், எங்கள் வேலை பிள்ளைகள் போன்ற வளர்த்தலும் உங்களுடைய கண்கள் எங்கள் மேல் பதிக்கப்பட்டிருக்கிறதற்காக நாங்கள் நமக்கு நன்றிகளை செலுத்துகிறோம். உபாகமம் 11:12
தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற தேசம் வருஷத்தின் துவக்கம் முதல் முடிவு மட்டும் எப்பொழுதும் தேவனுடைய கண்கள் அதன் மேல் வைக்கப்பட்டிருக்கிறது. இங்கே தேவனுடைய கண்கள் விசாரிப்பதற்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நம்மை விசாரிப்பார். நம்முடைய தேவைகளை அறிந்து நமக்கு என்ன வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்று தேவன் நம்மை விசாரிக்கிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, வருஷத்தின் துவக்கம் முதல் முடிவு மட்டும் கர்த்தருடைய கண்கள் மேல் பதிக்கப்பட்டிருக்கிறது. நல்ல கரங்களை வைத்து இந்த காலவெளியில் உடைய வல்லமுள்ள கண்களுக்காக நன்றி. இன்றைக்கு சாலமோன் ஜெபிக்கும் போது ஆண்டவர் சொல்கிறார், 2 நாளாகமம் 7:14-15 இந்த ஆலயத்தில் ஏறெடுக்கப்படுகிற எல்லா விண்ணப்பங்களுக்கும் என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறவைகளுமாய் இருக்கும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆம், கர்த்தருடைய கண்கள் நம்மை நோக்கி பார்க்கிறது. தேவனுடைய கண்கள் நம்மை கவனிக்கிறது. ஹல்லேலூயா. அந்த கர்த்தருடைய கண்களுக்காக அந்த காலவெளியிலே நன்றிகளை செலுத்துவோமா? ஆமென். அங்கே எஸ்ராவின் புஸ்தகத்தில் எஸ்ரா அவர்களுடைய வேலையின் மேல் தேவனுடைய கண்கள் பதிக்கப்பட்டிருந்தது. அவருடைய எதிரிகளுக்கு தேவன் அவர்களை பாதுகாத்தார். இன்று காலை தேவனுடைய கண்கள் மேல் பதிக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். தேவனுடைய கண்கள் நம்மை நோக்கி பார்க்கிறது. தேவனுடைய கண்கள் நம்மை விசாரிக்கிறது. வருஷத்தின் துவக்கம் முதல் முடிவு மட்டும் தேவன் நம்மை விசாரிக்கிறார். அவருடைய கிருபையினால் நம்மை நிரப்புகிறார். நல்ல அந்த காலவெளியிலே கரங்களை வைத்து ஆண்டவருக்கு நன்றிகளை செலுத்தி, ஆண்டவரே நம்முடைய கண்கள் இப்போ நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய கண்கள் வானத்துக்கு நேராக நம்முடைய கண்கள் நோக்கணும். நம்முடைய கண்கள் தேவனையே நோக்கி பார்க்கணும். நம்முடைய கண்கள் அவருடைய வார்த்தையவே நோக்கி பார்க்கணும். நம்முடைய கண்கள் பரலோகத்தையே நோக்கி பார்க்கணும். Our eyes should be fixed upon God. God eyes moving around and looking the righteous people, the faithful people, fear-fearing people, God-fearing people. கர்த்தருக்கு பயப்படுகிற தேவனுடைய கண்கள் நோக்கி பார்க்கும் பொழுது நாம் தேவனை நோக்கி, ஆமே, நம்முடைய கண்கள் அவரே நோக்கி பார்க்கணும். எங்களுடைய கண்கள் உமையே நோக்கி பார்க்கிறது. உதவி வரும் கண்மலையவே நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். அவருடைய கண்கள் ஆலோசனை நமக்கு தர முடியும், பலப்படுத்த முடியும். தேவன் அதை பார்த்தவுடன் அடுத்த நிமிடம் கிரீசை ஆரம்பிப்பார். தூதர்களை அனுப்புவார், வல்லமை அனுப்புவார், தம்முடைய கிருபை அனுப்புவார், நம்மை பலப்படுத்துவார். இன்று காலை கர்த்தருடைய கண்கள் நம்மையில் வதிக்கப்பட்டிருக்கிறது. ஆமே, என்னை காண்க யாரும் இல்லையே, என் பிரச்சனை யார் பாப்பா, என்னுடைய வேதனைகளை யார் கவனிப்பா என்று ஒருவேளை யோசிக்கிறார். கர்த்தருடைய கண்கள் நம்மை நோக்கமாயிருக்கிறது. கர்த்தருடைய கண்கள் ஆலோசனை தருகிற கண்கள், வழிநடத்துகிற கண்கள். இது காலை தேவன் நம்மை நடத்துவாராக. எல்லா கரங்களை சுற்றி நம்முடைய வேலை, தொழில்கள், வியாபாரங்கள், காரியங்கள் எல்லாத்தையும் தேவனுடைய கருத்தில் ஒப்புக்கொடுத்து காலவெளியிலே கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். நம்முடைய போக்கிலும் வரத்திலும் இந்த நாள் முழுவதும் கர்த்தருடைய கிருபை நம்மோடு கூட இருக்க, பிரயாணங்களிலும் பிரயாசங்களிலும் தேவனுடைய மகிமையின் பிரசன்னம் நம்மை வழி நடத்த, எல்லா தீமைகளுக்கு நம்மை விலக்கி காக்க, அந்தகாரங்களுக்கு விலக்கி காக்க, பொல்லாத வல்லமைகளுக்கு நம்மை விலக்கி பாதுகாக்க தேவ கிருபை நம்மை வழி நடத்தும்படி. ஹல்லேலூயா. ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை வழி நடத்துகிற கண்கள், பாதுகாக்கிற நம்முடைய கண்கள், எங்கள் மேல் கண்களை வைத்து நீர் ஆலோசனை தருகிறீர். அந்த மகிமையான நம்முடைய கண்கள் ஆண்டவரே எங்களை நோக்கி பார்க்கிறதற்காக நன்றி. கரங்களை வைத்து தேவன் நம்மை ரட்சித்ததற்காக நன்றி செலுத்துவோம். அவருடைய வல்லமையினால் நம்மை நிரப்பினதற்காக நன்றி செலுத்துவோம். இந்த தேவன் ஒரு அற்புதம் செய்ய போகிறார். தேவன் தம்முடைய வல்லமை விளங்க செய்ய போகிறார். எல்லா நம்முடைய சாமங்கள் மாறுகிறது, அந்தகாரங்கள் மாறுகிறது. கை வைத்து இந்த கருவிலை விடுதலை எடுத்துக் கொள்கிறேன், சுகத்தை எடுத்துக் கொள்கிறேன். உடைய தேவைகளில் சந்திக்கப்படுகிறதற்காக நன்றி. கடன் தொல்லைகள் மாறுகிறதற்காக நன்றி. போராட்டங்கள் மாறுகிறதற்காக நன்றி. குடும்பத்தில் உள்ள சண்டைகள், பிரச்சனைகள் மாறுகிறதற்காக நன்றி. சமாதானம், தேவ கிருபை எங்கள் குடும்பங்களை ஆட்கொள்வதாக. எங்கள் ஆண்டவரே, ஊழியர்களை ஆசீர்வதியும். அதிகாலை ஜபங்கள், இரவு ஜபங்கள், ஊழியர்களை ஆசீர்வதியும். ஆலயத்தில் வந்து ஜபிக்கிற ஜபங்களை எல்லாம் ஆசீர்வதியும். நாங்கள் கூடி வரும்பொழுது உடைய சமூகம் ஆலயத்தில் இறங்கி வர வேண்டுமே. உடைய பிரசன்னத்தினால நிரப்போம். வேலை தடைகளெல்லாம் நீக்கும். வேலைக்காக பிரயாசப்பட்டு அட்டம் பண்ணிட்டு இருக்கிற எல்லாருக்கும் வேண்டிய நன்மைகளுக்கு செய்யும். உயர்வுகளுக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு வேண்டிய உயர்வுகளை கட்டளையிடும். பலவீனம் உள்ளவருடைய இயேசுவின் நாமத்தினால் இந்த கருணையை பலப்படுத்துவீராக. உங்களுடைய பலன் ஒவ்வொருவரையும் பலப்படுத்து. ஒவ்வொரு இடங்களில் ஆண்டுடைய ரத்தம்
தெளிக்கப்படுகிறது. இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்படுகிறது. ரத்தத்தால் ஜெயம். எல்லா சாபங்கள் குடும்பங்களை விட்டு நீங்கட்டும், வியாதிகள் நீங்கட்டும், வறுமைகள் நீங்கட்டும், போராட்டங்கள் நீங்கட்டும், பிரச்சனைகள் நீங்கட்டும், எதிர் சக்திகள் அழிக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ராத்திரியுடைய வல்லமை. ஓ தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். அதிகாலை நேரத்திலுமே நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். நாமே இரவெல்லாம் எங்களை பாதுகாத்து இந்த காலவழியில் எங்களை கூடி சேர்த்தீரே. இந்த காலவழியில் திரும்பத்தை காண எங்களுக்கு கிருபை செய்தீரே. உமக்கு நன்றி நன்றி. இரவின் பயங்கரத்திற்கும் அந்தகாரங்களுக்கும் விலைக்கு பாதுகாத்துக் கொள்ளும். தீமைகளுக்கு விலைக்கு பாதுகாத்துக் கொள்ளும். பொல்லாப்புகளுக்கு விலைக்கு பாதுகாத்துக் கொள்ளும். ஓ பகல் முழுவதும் கிருபை. பகலில் பறக்கும் அம்புக்கும் என்று வாசிக்கிறோம். தேவனுடைய மகிமை ஒவ்வொரு நேர்மையிலும் குடும்பங்களை சொல்ந்து கொள்வதாக. இரத்தத்தால் ஜெயம், இரத்தத்தால் ஜெயம். உடைய மகிமை, உடைய மகிமை. இந்த காலநிலை உடைய கண்கள் எங்கள் குடும்பங்கள் மேல் பதிக்கப்பட்டிருக்கிறது, பிள்ளைகள் மேல் பதிக்கப்பட்டிருக்கிறது, உடைய வேலையின் மேல் உடைய கண்கள் பதிக்கப்பட்டிருக்கிறதுக்காக நன்றி. நல்ல கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றிகளை செலுத்திக் கொண்டே இருப்போமா? தேவனை எப்படி ஆராதித்துக் கொண்டிருப்போம். கர்த்தருடைய வல்லமை இறங்கிக் கொண்டே இருக்கிறது. துதிக்க துதிக்க அவருடைய வல்லமை, ஆராதிக்க ஆராதிக்க அவருடைய வல்லமை. ஆராதிக்கும் நேரமெல்லாம் நம் அருகில் வந்து நிற்கிறார். இன்று காலை நம்முடைய குடும்பத்தினுடைய பிரசனத்தை நாம் காண்கிறோம், அவருடைய மகிமையை காண்கிறோம். தேவன் நம்மை முழுவதும் வழி நடத்துவார். அந்த நாள் அவருடைய கிருபை நம்மோடு கூட இருக்கும். எல்லா தீமைகளுக்கும் நம்மை விலக்கி பாதுகாக்கிறார். அவருடைய மகிமையின் பிரசன்னம் நம்மை நடத்துகிறது. நம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். வியாதி பலவீனங்களுக்கெல்லாம் நீக்கி பாதுகாத்தருளும். தீமைகளுக்கு விலக்கி பாதுகாத்து கொள்ளும். ஆண்டவரே, தேவ கிருபை, தேவ ஆளுகை குடும்பங்கள் மேல் இருப்பதாக. ஜெபமாவினால் ஒவ்வொரு குடும்பங்களை நிரப்பும், துதியினாவினால் நிரப்பும். ஆண்டவரே, உம்முடைய மகிமையின் ஆவினாலே நிரப்பும். தேவனை தேடுகிற நல்ல வாஞ்சினாலே நிரப்பும் நிரப்பும். சொந்து போயிருக்கிற யாரையும் இந்த காலவழியை பலப்படுத்தும். சொந்து போயிருக்கிற கற்று தூக்கி நிறுத்தும். ஓ தேங்க்யூ. மடங்கடிக்கப்பட்டவர்களை தூக்கி நிறுத்துகிற சர்வ வல்லமுள்ள தேவனே, உமக்கு கோடான கோடி நன்றி. இந்த காலவழியிலுடைய மகிமையின் பிரசனமுடைய குடும்பங்களை நிரப்பட்டும், இடங்களை நிரப்பட்டும், ஒவ்வொருவரை தொடட்டும். பலவீனமானவர்களை கத்த தொட்டு சுகமாக்கட்டும். குழந்தைகளை தொடும், பெரியவர்களை தொடும். ஒவ்வொருவருக்கு இன்றைய கிருபைகளை கத்தர் செய்யும். கை சுற்றி எல்லா ஊழியர்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா ஊழியர்களை ஆசீர்வதியும், சபைகளை ஆசீர்வதியும். ஊழியங்களிலே உடைய வல்லமை விளங்கட்டும். திரளான ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு உடைய ஆராதனைகளிலே வந்து கத்தரை ஆராதிக்க ஜனங்கள் ஓடி வருவார்களாக. ஊழியர்களை வல்லமையாக எடுத்து பயன்படுத்தும். மூத்த ஊழியர்களுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எல்லா ஊழியர்களுக்காக நன்றி. ஊழியர்கள் மேல் உடைய கிருபையின் கரம், உடைய வல்லமையின் கரம் கூட இருக்கிறதற்காக உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த கால்வழியிலே மக்கள் மகிமை, இந்த கால்வழியிலே கர்த்தருடைய மகிமை நம்மை நிரப்புகிறது. பலனை பெற்றுக்கொள்ளுங்கள், கிருபைகளை பெற்றுக்கொள்வோம். துதியினாவினாலே நிரப்பப்படுவோம். துதிக்க 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 தேவனுடைய வல்லமை ஒவ்வொரு இடங்களிலும் நிரப்பிக்கொண்டே இருக்கிறது. Be filled with the Spirit of God. Be filled with the power of God. கர்த்தருடைய மகிமை பலனடைய நிரப்பிடுமே. பலத்தின் ஆவியே. அப்படி கர்த்தரை பாடி நாம் எல்லாரும் ஆராதிக்க போகிற கர்த்தருடைய பலன் ஒவ்வொருவரையும் நிரப்புவதாக. கனமடைய அசைவாடும் ஆவியே
காலொளியினுடைய மகிமையின் பிரசனம் நம் ஒவ்வொருவரையும் நிரப்பிக் கொண்டிருக்கிறது. ஆமே. ஆண்டவருடைய கண்கள் நம்மேல் பதிக்கப்பட்டிருக்கிறது. தேவன் மகிமையான காரியங்களை இன்று செய்வாராக. சர்வ வல்லமுள்ள எங்கள் தேவனே, இந்த காலொளியிலே நம்முடைய சமூகத்தின் பிரசனத்தை உணர, நம்முடைய மகிமையின் பிரசனத்தை உணர நீ கொடுத்த கிருபைக்காக நன்றி. இணைந்து அங்கே ஜெபித்துக் கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகள் குடும்பங்கள் யாவரையும் ஆசீர்வதித்தருளும், ஊழியர்களை பலப்படுத்தும். கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தர் தாங்குவீராக. கண்கள் எல்லாரும் மேலும் பதிக்கப்பட்டிருக்கிறதுக்காக நன்றி. ஒவ்வொருவரையும் வாங்க வழிநடத்தும். வேலை தொழில்கள் பிரயாசங்கள் பிரயாணங்கள் எல்லாருக்கும் கர்த்தர் கூட தேவனுடைய ஆணையோடு கூட இருக்கட்டும். பிள்ளைகளை பாதுகாத்து வழி நடத்தும். ஊழியர்கள் குடும்பங்களை ஆசீர்வதியும். தேவ மகிமை ஒவ்வொருவரும் இன்றைக்கு நிரப்புவதாக. ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.